அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பரிகாரம், நேர்த்திக்கடன் இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நேர்த்திக்கடன் அப்படின்னு சொன்னா நாம் நேர்ந்து கொண்ட ஒரு விஷயம், அதாவது வேண்டிக் கொண்ட ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லணும்னா, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, அவருக்கு சீக்கிரமாக குழந்தை பிறந்தா இந்த குழந்தையை அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய சந்நிதியிலே துலாபாரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் இல்லையா? இதற்கு பெயர் தான் நேர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பேர். இவ்வாறு வேண்டிக் கொள்வதை நாம் உடனடியாக செய்து முடித்து விட வேண்டும். என்ன பிரார்த்தனையை முன்வைத்து நாம் செய்தோமோ, நிறைய இந்த ஸ்கூல் பசங்களாம் கூட பார்க்கலாம், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் நடந்தே பாத யாத்திரையாக திருப்பதிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற பசங்கள்லாம் கூட இருப்பாள். அவ்வாறு வேண்டிக் கொள்கிறார்கள் அல்லவா? அப்படி பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால், தாங்கள் வேண்டிக் கொண்ட விஷயத்தை உடனடியாக செய்து முடித்து விட வேண்டியது. அவ்வாறு செய்து, அதனால தான் அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், கடன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறா. கடன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? உடனே அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும் இல்லையா? அதனால தான் அந்த வார்த்தையிலே அந்த வேண்டுதலுக்கு கூட பின்னாடி என்ன பண்ணிட்டான்னு பார்த்தோம்னா, கடன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கா. இந்த கடனை, அந்த சுமையை மேற்கொண்டு மேற்கொண்டு ஏற்றிக்கொண்டே போனால் நமக்கு கஷ்டம்தானே. ஆக அந்த கடனை உடனடியாக அடைத்து விட வேண்டும் அல்லவா? இதுதான் நேர்த்தி கடன் என்பது. அதே நேரத்திலே பரிகாரம்னு சொன்னா, இது நமக்கு அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற அந்த தோஷமானது நீங்க வேண்டும் என்று செய்யக்கூடியதுதான் பரிகாரம் என்பது. ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உனக்கு பித்ருதோஷம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றான்னு வச்சுப்போமே, அந்த பித்ருதோஷத்திற்கு பரிகாரமாக ஒரு சில விஷயங்களை சொல்லி இருப்பார்கள். இதை செய்யும் பொழுது, இந்த பரிகாரமாக இந்த விஷயங்களை, அவர்கள் சொன்ன விஷயங்களை சென்று செய்யும் பொழுது அந்த தோஷத்தினுடைய வீரியமானது குறைகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த பரிகாரமாகட்டும் அல்லது பிராயசித்தம்னு கூட சொல்லுவாதுக்கு, இந்த பரிகாரம் என்பது நாம் அறிந்தும் அறியாமலும், நாமோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ அல்லது நம்முடைய முன் தலைமுறையைச் சேர்ந்தவர்களோ செய்கின்ற அல்லது செய்த ஒரு தோஷத்தை போக்க வேண்டும், ஒரு குறையை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படுவதுதான் பரிகாரம். ஆக பரிகாரம் என்பது வேறு, நேர்த்திக்கடன் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேர்த்திக்கடன் என்பதை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அதை செய்துதான், ஏன்னா அது கடன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஒரு விஷயத்தை வேண்டின்னு இருக்கோம், அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனேயே அதை உடனடியாக செய்து முடித்து விட வேண்டியது. அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த நேர்த்திக்கடனானது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வாறு தோஷமாக உருமாற்றம் அடைந்துவிடும். இப்போ நான் ஒரு விஷயத்தை வேண்டின்னு இருக்கேன், என் குழந்தைக்காக நான் வேண்டின்னு இருக்கேன்னு சொன்னால், அதை நான் செய்யாமல் விடுகின்ற பட்சத்திலே இது என்னுடைய குழந்தைக்கு, அடுத்த தலைமுறைக்கு அது தோஷமாக சென்று சேர்ந்து விடும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு கடனை வாங்கியிருக்கேன், ஒரு பேங்க்லேயே நான் ஒரு லோனை வாங்கியிருக்கேன், அந்த லோனை நான் அடைக்கலைன்னு சொன்னால், நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னால் இது யாருண்ட போகும்? என்னுடைய லீகல் ஹார்ஸ், என்னுடைய சட்டபூர்வமான வாரிசு யாரோ அவளுக்கு தானே இந்த சுமைங்கிறது போய் சேர்ந்துரும் அல்லவா? ஆக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் வேண்டிக் கொண்ட விஷயத்தை நானே நிறைவேற்றி விட வேண்டியது. அதே மாதிரி தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அதற்கு பரிகாரத்தை உடனடியாக செய்து முடித்து விட வேண்டியது. அல்லது என்னை சார்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள், என்னுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ளும் பொழுது அதற்குரிய விஷயங்களையும் சரியான முறையிலே செய்து முடித்து விட வேண்டியது. பெரும்பாலும் பார்த்தோம்னா நேர்த்திக்கடன் என்பது தெய்வம் சார்ந்த விஷயமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தெய்வத்துக்கிட்ட தானே வேண்டிக்க போகிறோம், நமக்கு அந்த இறை சக்தி கிட்ட தான் நம்ம வேண்டிக்க போகிறோம், அதைத்தான் நம்ம போய் அந்த நேர்த்திக்கடனாக அதை செலுத்தி விட போகிறோம். ஆனால் பரிகாரம் என்பது இது தெய்வம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. உதாரணத்திற்கு நம்ம இப்போ பித்ருதோஷம்னு எடுத்துப்போமே, இந்த பித்ருதோஷ பரிகாரம் என்பது தெய்வத்திற்காக செய்யப்படுவது அல்ல, அது நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அல்லவா? ஆக அடிப்படையிலே இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த இரண்டு வித்தியாசங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்விலே வெற்றி என்பது எப்பொழுதும் நிரந்தரமாக நீடித்து நிலைத்திருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.